கோவையில் செம்மொழி மாநாடு கொண்டாட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்து வரும் நிலையில் சென்னை ஐகோர்ட்டிலும் மதுரை ஐகோர்ட் கிளையிலும் தமிழ் மொழியை வழக்கு மொழியாக அறிவிக்க கோரி வக்கீல்களின் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. மதுரையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இருந்து வரும் வக்கீல்களுக்கு ஆதரவாக சென்னை ஹைகோர்ட்டிலும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் துவக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 நாட்களாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையை எங்களது சக வழக்கறிஞர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாகவும் தவிர எப்படி நமது முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய இலாக்காக்களை மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி பெற்றாரோ, எவ்வாறு சட்டமன்ற மேலவையை அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு 2 வார காலத்திற்குள்ளாக மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றாரோ, குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றாரோ, அத்தகைய ஒரு வேகத்தை காட்டி தமிழை ஆட்சி மொழியாக்குகின்ற உயர்நீதிமன்ற ஆட்சி மொழியாக்குகின்ற தீர்மானத்திற்கும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று வலியுறுத்தியே நாங்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளோம். இதனிடையே தமிழ்நாடு புதுச்சேரி வக்கீல்கள் கூட்டமைப்பு விடுத்த ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு கோரிக்கைக்கு ஆதரவாக சென்னை ஐகோர்ட் வக்கீல்களும் கோர்ட் புறக்கணிப்பு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த வழக்கு மொழியை, தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்திலே விரைவில் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடவிருக்கிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலாவிடம் மனு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் பேட்டி அளித்த வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலு, இந்தியாவில் 4 மாநிலங்களில் ஹிந்தி வழக்காடும் மொழியாக இருப்பது போல சென்னை ஐகோர்ட்டில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று கவர்னரிடம் வலியுறுத்தப்பட்டதாக கூறினார். கவர்னர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். அவர், நானும் ஒரு வழக்கறிஞர் தான், நான் 30 ஆண்டு காலம் வழக்கறிஞராக இருந்திருக்கின்றேன், உங்களுடைய உணர்வுகளை மதிக்கின்றேன். உடனடியாக இன்று நான் குடியரசுத் தலைவரிடம் பேசி இதற்கு ஒரு உரிய முடிவை குடியரசுத் தலைவருடைய அனுமதியை பெற்று தமிழ் உயர்நீதிமன்றத்தில் வருவதற்கான நடவடிக்கையை நான் துவங்குவேன் என்று இப்பொழுது என்னிடத்திலே தெரிவித்தார்கள். இந்த போராட்டத்துக்கு தமிழகம் முழுவதும் ஆதரவு அதிகரித்து வருகிறது. பல்வேறு கோர்ட்டுகளிலும் ஆர்ப்பாட்டம், கோர்ட் புறக்கணிப்பு போராட்டத்தை வக்கீல்கள் அறிவித்துள்ளனர். மதுரையில் வக்கீல்களுக்கு ஆதரவு தெரிவித்து ரயில் மறியலுக்கு முயன்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அமைப்பினர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். பல்வேறு கட்சிகளும் வக்கீல்களின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன.